Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 16th sum பார்க்கலாம். From the following details, you are required to calculate credit sales and credit purchases by preparing total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. இப்போ நம்ம இந்த சம்ல credit sales-உம் கண்டுபிடிக்கணும், credit purchases-உம் கண்டுபிடிக்கணும். So credit sales and credit purchases கண்டுபிடிக்கணும்னா நம்ம 4 accounts வந்து ascertain பண்ணணும். Total debtors account, total creditors account, bills receivable account and bills payable account. இது நாலுத்தையுமே நம்ம வந்து போடணும். Particularஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஓப்பனிங் க்ளோசிங் அப்படின்னு ரெண்டு காலம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாமே டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் உடைய ஓப்பனிங் பேலன்சஸ் அண்ட் க்ளோசிங்கில் இருக்கக்கூடியது டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் உடைய க்ளோசிங் பேலன்சஸ். அதர் இன்ஃபர்மேஷனில் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எந்தெந்த அக்கௌண்ட்ஸில் வரும்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டார்ஸ் அப்படின்றது நமக்கு டெப்டார்ஸ் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ இது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுடு டு கஸ்டமர்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம், அப்போ நம்ம டெப்டார்ஸ்க்கு தான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்போம். அப்போ இது வந்து டி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம கேஷ் பே பண்ணியிருக்கோம், அப்போ இது எங்கே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ், சப்ளையர்ஸ் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி இது பில்ஸ் பேயபிளில் வரும். கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள்கான கேஷ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகியிருக்கு, அப்போ இது பில்ஸ் ரிசீவபிளில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் ஆயிருக்கு அப்படின்னா இது ரெண்டு இடத்துல வரும், பில்ஸ் ரிசீவபிள்லேயும் வரும் அண்ட் ஆல்சோ டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லேயும் வரும். சரியா, இதை மறக்கக்கூடாது. டிஸ்ஹானர்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தாலே நம்மளுக்கு இது ரெண்டு அக்கௌண்ட்ஸில் வரும்ன்றதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட் டெப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் உடைய பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் 5000 rupees கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். டு பேலன்ஸ் brought down 5000 rupees போட்டாச்சு. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 14000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை கிரெடிட் சைட்ல போடணும். பை கேஷ் அக்கௌண்ட் 14000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் ஒன்று இருக்கு, 1200 rupees. இதையும் நம்ம எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பை டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 1200 போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம், 1000 rupees. பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 1000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 16200 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல நம்மளுக்கு 5000 rupees மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த 16200 rupeesல இருந்து 5000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 11200 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு பில்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த பில்ஸ் ரிசீவ்டு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல போடணும். இப்போ நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். டெப்டார்ஸ் அக்கௌண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 60000 rupees கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். டு பேலன்ஸ் brought down 60000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க 1,30,000 rupees. ஸோ கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு 1,30,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க 5500 rupees. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னா நம்ம தான் டெப்டார்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு லாஸ். ஓகேவா. பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் 5500 rupees போட்டாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் இருக்கு. ஸோ டிஸ்ஹானர்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு ரெண்டு இடத்துல வரும்னு சொல்லியிருக்கேன். பில்ஸ் ரிசீவபிள்லயும் வரும், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லயும் வரும். ஸோ இது வந்து இப்போ நம்ம டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல போடணும், 1200 rupees. டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டிஸ்ஹானர்ட்னு போட்டு 1200 rupees போட்டுக்கோங்க. டெபிட் சைட்ல பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 3500 rupees. ஸோ இதுவுமே நம்மளுக்கு டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும். பை பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் 3500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ல டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல வேற எதுவுமே போடுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பில்ஸ் ரிசீவபிள்ல ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா டெப்டார்ஸ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் 55000 rupees இருக்கு, இதை லாஸ்டா போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் 11,200 rupees bills received இருக்கு இல்லையா, இதை எடுத்து எழுதிக்கலாம். பை bills receivable account 11,200 rupees bills received அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. லாஸ்டா நீங்க க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் கேரிட் டவுன் 55,000 rupees. இப்ப கிரெடிட் சைட்ல இருக்கிற எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,05,200 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இந்த ரெண்டு ஃபிகர்ஸை மட்டும் ஆட் பண்ணா 61,200 rupees வருது. ஸோ 2,05,200 rupeesல இருந்து 61,200 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 1,44,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல கிரெடிட் போட்டுக்கோங்க. கீழே பேலன்சிங் ஃபிகர்னு போட மறக்காதீங்க. இப்ப கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கலாம். கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போடணும். அதுக்கப்புறமா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். பில்ஸ் பேயபிள் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுடலாம். பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 2,000 rupees கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை போஸ்ட் பண்ணிக்கலாம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுட்டு பை பேலன்ஸ் brought down 2,000 rupees கிரெடிட் சைட்ல போட்டுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தோம். பில்ஸ் ரிசீவபிள்க்கு நம்மளுக்கு பேலன்ஸ் brought down டெபிட் சைட்ல வரும். பில்ஸ் பேயபிள் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல வரும் பேலன்ஸ் brought down. ஓகேவா? பை பேலன்ஸ் brought down 2,000 rupees போட்டாச்சு. பில்ஸ் பேயபிள்ல பேமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் இருக்கு 7,000 rupees. இதை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பே பண்ணிருக்கோம் பில்ஸ்க்கு. நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டெபிட் சைட்ல எழுதுவோம் இல்லையா? ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் பெய்டு 7,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ல வேற எதுவுமே இல்லை பில்ஸ் பேயபிளுக்கு. ஸோ நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பில்ஸ் பேயபிளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 3,000 rupees கொடுத்துருக்காங்க. டு பேலன்ஸ் கேரி டவுன் 3,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு டெபிட் சைட்ல ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 10,000 rupees வருது. அண்ட் ஆல்சோ கிரெடிட் சைட்ல 2,000 rupees மட்டும் தான் இருக்கு. ஸோ 10,000ல இருந்து 2,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 8,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் அக்செப்டட். டோட்டலா அக்செப்ட் ஆன பில்ஸ் வந்துட்டு 8,000 rupees ஆன பில்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல போடணும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. இது நீங்க கண்டுபிடிச்சிட்டு சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, இது அப்படியே விட்டுருவீங்க. ஒன்ஸ் நீங்க பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல போடணும். ஓகேவா? இப்போ நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடலாம். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000 rupees கொடுத்துருக்காங்க. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் உடைய பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுட்டு கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் brought down 25,000 rupees. போத் பில்ஸ் பேயபிள்க்கும் சரி கிரெடிட்டார்ஸ்க்கும் சரி நம்மளுக்கு பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல தான் போடணும். ஓகேவா? கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் இருக்குது 70,000 rupees. ஸோ நம்ம கேஷ் பே பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டெபிட் சைட்ல போடணும். டு கேஷ் அக்கௌண்ட் பெய்ட் 70,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலௌட் பை சப்ளையர்ஸ் 3,500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு கெயின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் நம்ம டெபிட் தான் பண்ணணும். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 3,500 rupees. வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸ்க்கு இல்லை. ஸோ நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். கிரெடிட்டார்ஸ் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் 28,000 rupees கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, இந்த 8,000 rupees இதை ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். போட்டதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்டா க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுக்கலாம். டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் பில்ஸ் அக்செப்டட் 8,000 rupees போட்டாச்சு. லாஸ்டா டு பேலன்ஸ் கேரி டவுன் 28,000 rupees போட்டாச்சு. இப்போ நம்ம டெபிட் சைட்ல இருக்கிற எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 1,09,500 rupees வருது. அண்ட் கிரெடிட் சைட்ல 25,000 rupees மட்டும் தான் இருக்கு. ஸோ 1,09,500ல இருந்து 25,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 84,500 rupees வரும். இதுதான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகேவா? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு பிராக்கெட்ல போடுங்க. கீழே பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கோங்க. ரெண்டு இடத்துலயும் டோட்டல் போட்டுருங்க. ஸோ இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.